வணக்கம். கவர்னர் டெய்லி வழியாக மீண்டும் நாம் சந்திக்கிறோம். உடலை வெற்றி வித்தை காட்டினால் அது ஜிம்னாஸ்டிக்ஸ் என்று சொல்லுவோம். பல்வேறு விதமாக வளைப்பது, பல்வேறு விதமாக வித்தை காட்டுவது என்று நாம் பார்த்திருக்கிறோம். நாம் செய்யும் 16 கவனகம் மனதை வளைத்து வித்தை காட்டுவது. இந்த வித்தைக்கு பெரிய அளவில் உதவுறது மந்திர உபதேசம், மந்திர ஜபம், இன்னும் பல்வேறு விதமான பயிற்சிகள். அப்புறம் இந்த மனம் இன்னும் கொஞ்சம் இன்னரில் போய் அறிவோடு இணைச்சி, 3வது அம்சம் அறிவு. உடல்லிருந்து முதல் அம்சம், உயிர் என்பது 2வது அம்சம், மனம் என்பது 3வது அம்சம். அது அறிவோடு இணைஞ்சி செயல்படும்போது இன்னொரு லெவலுக்கு போகும். அப்போ தான் அதுக்கு இன்டர்நெட் போல் வேலை செய்யும். அப்புறம் அதே மனம் சித்தத்தோடு இணையும் போது இன்னர்நெட்டாக வேலை செய்யும். அதனை இன்டர்நெட்டு இன்னர்நெட்டுன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் என்பது நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வெளி உலகம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் நம்ம கூகுளில் டவுன்லோட் பண்ணி எல்லா செய்திகளையும் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லேருந்து பூமியில் இருக்கக்கூடிய நாடுகள், சாலைகள், ஆறுகள், குளங்கள், இன்னும் பல்வேறு விதமான சகல விஷயங்களையும் இன்டர்நெட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இது விசிபிள், கண்ணுக்கு தெரிவது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய அம்சம் நம்மை ஆட்சி செய்கிறது. அதுதான் விதி. அந்த கண்ணுக்கு தெரியாத விதிகளை கொண்டு ஆட்சி செய்யும் அந்த தெய்வ உலக ஆட்சியை பற்றி இந்த மனதின் வழியாக நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்தோம் என்றால் இன்டர்நெட் ஓப்பன் ஆகணும். இன்டர்நெட்டுக்கு அறிவு தான் பேஸ், இன்டலெக்சுவல் பேஸ். அதுக்கு இப்போ ஒரு பத்திரிகை நம்ம ஒரு நெட்டில் பார்க்கணும், தினமணி பத்திரிகை நெட்டில் வாசிக்கணுன்னா www.dinamani.com அப்படின்னு கரெக்டாக அறிபூர்வமாக அடித்தா தான் ஓப்பன் ஆகும். ஒரு டாட்டை விட்டுட்டாலும், ஒரு ஸ்பெல்லிங்கை மாற்றினாலும் அந்த நெட்டு ஓப்பன் ஆகாது. ஏன்னா இன்டலெக்ட் பேஸ். இன்னர் நெட்டுக்கு சென்டிமெண்ட் தான் பேஸ். உன் அறிவு எவ்வளவுன்றது முக்கியம் கிடையாது. உடைய அன்பு, டெடிகேஷன், லவ், அதுதான் பேஸ். அதனால் அதை ஓப்பன் பண்ணும்போது எந்த தெய்வ தரிசனம் வேண்டுமோ, எந்த ஞானியர் தரிசனம் வேண்டுமோ, எந்த ஏக இறைவனின் தரிசனம் வேண்டுமோ, அதன் மீது அளவற்ற அன்புடன் நாம் அந்த மந்திரத்தையோ, அந்த பாடலையோ, அந்த பூஜையையோ செய்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அந்த இன்டர்நெட் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் ஓப்பன் ஆகிறதுக்கு மனமும் அறிவும் இணைந்தால் போதும். மனதின் இன்னர்நெட் ஓப்பன் ஆகணும்னா மனமும் அறிவு இணைஞ்சி பிரயோஜனம் இல்லை, மனமும் சித்தமும் இணையணும். ஏன்னா சித்தம்தான் இன்னர் ரகசியங்கள்லாம், இன்னர் சீக்ரெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். அப்போ இந்த இன்டர்நெட் ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்லா ரகசியங்களும் இன்றைக்கி ஒரு கஷ்டப்படுறோன்னா இந்த கஷ்டத்துக்கு எங்கேருந்து வேணால் வருது, எதனால் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டம் நீங்கணும்னா நாம் என்ன தான தர்மத்தை அல்லது என்ன பரிகாரத்தை செஞ்சால் இது போகும், இதெல்லாம் இன்டர்நெட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி எதிர்காலம் குறித்த ரகசியம், கடந்த காலம் குறித்த ரகசியம் போன்ற விஷயங்கள்லாம் இன்டர்நெட்டோட அம்சங்கள். அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த உலக இயக்கத்தில் எப்பப்போ என்னென்ன நன்மைகள் வர இருக்கிறது அல்லது என்னென்ன கஷ்டங்கள், துன்பங்கள் வர இருக்கிறது, அதை மாற்றுவதற்கு நம்மால் இயன்ற அளவு எதெல்லாம் செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதும் அந்த இன்டர்நெட் ஓப்பன் ஆனால் அந்த தெய்வங்களும் தேவதைகளும் பேக் வாய்ஸ் மாதிரி நமக்கு இன்ட்யூஷனில் சொல்லும். தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் சொல்லும், ஒட்டுமொத்த சமுதாய ரீதியாக கேட்டாலும் சொல்லும். அப்புறம் நம்ம சத்துக்கு தகுந்தபடி நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவும் செய்யும். இப்போ ஒரு விஷயம் இப்படி நடந்தால் நல்லது, மழை பெஞ்சால் நல்லதுன்னா சரி
நம்ம சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நேச்சர் என்ன பண்ணும், இந்த மழையை கொண்டு வரும். இது மாதிரியான மாற்றங்கள் பூமியில் நிகழ்ந்தால் நல்லது அப்படின்னு நினச்சோம்னா அந்த பூமியில் நிகழும். இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டின் மக்கள் எவ்வளவுக்களோ ஞானம் உள்ளவர்களாக நிறைய மாறுகிறார்களோ அவ்வளவுக்களோ இந்த இன்டர்நெட் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகும். அப்போ அவருடைய வேண்டுதலுக்கு நிறையா பலன் கிடைக்கும். அதனால தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து மழை வேண்டி பிரார்த்தனை செய்வது, எல்லாரும் சேர்ந்து உலக சமாதானம் வேண்டி பிரார்த்தனை செய்வது என்று அந்த முறையெல்லாம் தன்னுடைய அன்பான மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் அவங்கவுங்க இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி நாட்டில் சமாதானம் நிலவ வேண்டும், மனிதர்களாக பிறந்த மக்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பசியின்றி வாழ வேண்டும், வறுமையின்றி வாழ வேண்டும், கொடிய ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் எல்லாம் எல்லோரும் கைவிட்டுட்டு சமாதானமாக வாழ முயற்சி பண்ணணும், வன்முறையும் தீவிரவாதம் ஒழியணும் போன்ற விஷயங்களுக்காக எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. அதனால் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி அந்த அன்பையும் சமாதானத்தையும் நான் உருவாக்கி கொள்வோம். இன்டர்நெட்டுக்கு பேஸ் இன்டலெக்ட், இன்டர்நெட்டுக்கு பேஸ் லவ். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் ரெண்டையுமே நல்லா பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.